ஏற்கனவே வந்து அவங்க விரைக்கே ஃபோன் பண்ணி தான் காய்ச்சிட்டு வந்தவங்க. அப்போ அதுக்காக கட்டாயம் நாங்கள் செய்து தான் கொடுக்கணும் கொண்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எத்தின அப்படின்னு சொல்லி தெரியல. நான் இனித்தான் வந்து பார்க்க போன். நீங்கள் கையை குடிங்க எனக்கு குடிச்சிருவேன். வேற ஊசியால குத்துற மாதிரி இல்லை. அங்க பாருங்க, நீங்க பயமாட்டா கையை தந்து ஓட்டும். நீங்க ஒவ்வொரு நாள் குத்த சொல்லி கேப்பீங்களா? நீ இப்படி எல்லாம் பயப்படுவா இல்ல? கையை வை, கையை இல்ல வை. சரியா கையை வை, முதல்ல இல்ல வை. அது வந்து மெதுமெதுவா கையெல்லாம் பழகி கொண்டிருக்கிறார். ஸோ சார் ப்ளவுஸ் வந்து கட்டி கொடுத்துக்கிறாரு. ஸோ இது வந்து ஆர்டர் ப்ளவுஸ் இல்லை. நான் நம்பருக்கு தெரியல. நான் ஆரம்பத்தில் எனக்கு 14-18 வயசில் தையல் வேலை பழக போனான். அப்போ நான் செய்த வேலை வந்து ஜென்ஸ் வேலை. அப்போ இரண்டைக்கு காலையில் இந்த வெயிலத்தை சாப்பிட கூப்பிட்டு தண்ணி குடிக்கிறேன். குளித்துட்டியா காட்டு இல்லை எடுத்துட்டேன். எல்லாரும் மாவலாக உள்ளது. ஸோ எல்லாமே வந்து விதம் விதமான சாரியை 4, 5. ஸோ இப்படியான சாரிகள் வந்தால் தைக்கிறதுக்கு நல்ல ஆசையாக இருக்குது. பொட்டு சாரி இருக்கு சொன்னால் தைக்கவும் நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்னும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய நம்ம வந்து பார்த்துச்சுன்னா எங்களுடைய கடைக்குள்ளே நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஃபேமிலி வந்து ஸோ ஒரு கோயில் நிகழ்விற்காக அவசரமாக சாரல் ப்ளவுஸ்கள், லெஹங்கா ப்ளவுஸ்கள், அதே மாதிரிக்கு வந்து முழு பாவாடை சட்டை அப்படின்னு சொல்லி தைச்சவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ போகிற டைம் வந்துட்டான். அதாவது வந்து லீவில் வந்தவங்க லீவு முடிஞ்சு வார ஞாயிற்றுக்கிழமை பயணம் போகிறோம். அப்போ அவசரமாக வந்து பார்த்துச்சுன்னா திடீரென சாரியில் எடுத்து நாங்கள். அப்போ எனக்கு வந்து நாளைய தினம் வந்து ஒரு 10-12 சாரி ப்ளவுஸுக்கிட்ட தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து வேலை அதிகம். அப்போ நான் வந்து எல்லாட்ட வேலையுமே பெரும்பாலும் விட்டுக்கொண்டா இருந்தேன். ஸோ அவசர வேலைன்னு சொன்னால் பெரும்பாலும் விட்டு கொண்டிருந்தேன் நான். அப்போ அவங்க வந்து பார்த்துச்சுன்னா உண்மைக்கு வந்து எங்கள்கிட்ட தான் தைச்சவங்க. அதே மாதிரி அங்கேருந்து வெளிக்கிடைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தவங்க. அப்போ சரி ஓமெண்ட்டு சொல்லி கொண்டு வந்தான். அதுக்காக வந்து பார்த்துச்சுன்னா எல்லாட்ட வேலையும் திருப்பி விடையில. ஸோ வளமையாக எங்கள்கிட்ட தைக்கிறவங்க, அதாவது வந்து ஊரில் எங்கள்கிட்ட தைக்கிறவங்க எல்லாட்ட வேலையுமே வந்து எடுக்கிறேன். ஸோ புதுசாக வாரவங்களுடைய வேலையை வந்து திருப்பி விட்டேன் நான். ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய வேலைகளை திருப்பி விட போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லை. நீங்கள் என்ன வந்து கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் நான் தைச்சி தருவேன், இல்லை என்று சொன்னால் இல்லைன்னு நானே சொல்லுவேன். அதால் நீங்கள் வர்றதுக்கு முதல்ல யோசிக்காதீங்க, வசந்துக்கு வேலை எடுத்து செய்தோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கட்டாயம் வந்து நான் செய்திடுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன ரிசல்ட்டுன்றதை அறிஞ்சு கொண்டு இருங்க. அப்புறம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அவசர வேலை செய்கிறோம், வேலைகளை திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்களும் வந்து வேலையில் கொண்டு வர பின்னுக்கு நிற்காதீங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அவங்க வந்து எத்தனை சார் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போ நாளைக்கு வந்து இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அதை விட அவ்வளோ ப்ளவுஸும் வந்து நான் நேற்று வெட்டு எடுத்து போட்டு அது கூட நேற்று வெட்டையில் அப்போ இன்றைக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்றைக்கு அக்கா வந்து இவ்வளோ ப்ளவுஸையும் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இதையும் வந்து நாங்கள் தைச்சி கொடுக்க வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்லி போட்டு ஏற்கனவே வந்து அவங்க விரைக்கே ஃபோன் பண்ணி தான் காய்ச்சிட்டு வந்தவங்க. அப்போ அதுக்காக கட்டாயம் நாங்கள் செய்து தான் கொடுக்கணும் கொண்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எத்தின அப்படின்னு சொல்லி தெரியல. நான் இனித்தான் வந்து பார்க்க போன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய மகளுக்கும் இது வந்து அவங்களுக்கு எத்தனை ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. 1, 2, 3. ஸோ எல்லாமே வந்து விதமான சாரியை 4, 5. ஸோ இப்படியான சாரிகள் வந்தால் தைக்கிறதுக்கு நல்ல ஆசையாக இருக்குது. பொட்டு சாரி சொன்னால் தைக்கவும் நல்லா இருக்குது. 6, 7, 8. ஸோ அவங்களும் வந்து நல்ல நிறமான அக்கா தான். அப்போ அவங்கள உடுக்கைங்க நல்ல வடையாக இருக்கும். 9, 10. கணக்கு கிடக்கு 11, 12, 13, 14. இப்போ 12 ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய மகளுடைய ப்ளவுஸோடைய சேர்த்து. ஆனால் அவங்களுக்கு மட்டுமே இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது. திரும்ப ஒரு காணும் 1, 2, 3, 4,
4 5 6 7 8 9 10 11 12 ப்ளவுஸ். அவங்களுக்கு மட்டுமே 12 ப்ளவுஸ். இனி மகளுடைய ப்ளவுஸ்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கும் வந்து வேலை கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். இன்றைக்கு கண்டேன்னா ஒவ்வொரு டெய்யுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கதைகள் எல்லாம் சோர்ந்து கதைக்கிற மாதிரி நினைப்பீங்கள். அப்படி எல்லாம் இல்லை. இப்போ மதிய நேரம் தானே, இப்போ தான் சாப்பிட்டது. இனி வந்து சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. மகன் வேலைகளை செய்யல வேர்க்க வலிக்கிறதுக்கே இல்லை. இதுவும் போயிடும். இது வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கிற கைக்க ஆரி ஒர்க். இந்த நேற்று என்ன தேடியாரும் வந்தவே இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து இல்லைன்னு. எல்லாத்துக்கும் லைனிங் நாங்கள்லாம் வைக்கணும். ஒரே ஒன்றுக்கு மட்டும் லைனிங் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ மகளுக்கு எத்தனை ப்ளவுஸ் ஒன்று கிடைக்கல அதே மாதிரி பார்த்து விடுவோம். ஒரு பார்த்தா நல்ல அவங்களுக்கு வந்து இந்த லெவலா செட் தான் பூனவங்க எல்லாம் தைச்சவங்க. அதே மாதிரி ஏரியா லெஹங்கா ப்ளவுஸ் உண்டு. இது வந்து முழு பாவாடை செட்டு 2. இதுவும் ஒரு முழு பாவாடை செட்டு 3. இதுவும் ஒரு ப்ளவுஸ் 4. அப்போ 16 ப்ளவுஸ். 16 ப்ளவுஸையும் ஈஸியாக தந்து விட்டுருக்குறாங்க. எல்லாவங்களில் இருக்கிற நம்பிக்கை தானே. எங்களை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்படாது. இப்போ வேலைகள் அதிகமாக வாரபடியாக நாங்கள் எங்களை கடைக்குட்டிக்கும் வந்து வேலையை பழகி கொண்டிருக்கிறோம். கடைக்குட்டியும் இருக்கா? காட்டுங்க ஐந்தன் இருக்கா? ஐந்தன் கடைக்குட்டியும் இருக்கா? காட்டுங்க தைக்கிறார். இந்த பாருங்க ஆள் வந்து மெதுவாக கையெல்லாம் பழகி கொண்டிருக்கிறார். ஸோ சார் ப்ளவுஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஆர்டர் ப்ளவுஸ் இல்லை. ஸோ எங்களுடைய இந்த துணியில் மாலுக்கு வந்து பழகும் விதமாக வந்து ஒரு சார் ப்ளவுஸ் வந்து அணுகுன்ற அளவில் வந்து வட்டி கொடுத்துருக்கேன். அப்போ தச்சாருன்னு சொன்னால் போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஆர்டர் ப்ளவுஸ்கள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி கொடுக்கலாம். ஸோ 2 பேர் தைக்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ 3 பேர் இருந்தால் கூட ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு ஆளை வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது கை வேலைக்கு, அதாவது வந்து வேலை பழகுறதுக்கு யாரும் படிகள் இருந்தால் அடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ வேறு ஆக்கட்டையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்களுக்கு உங்களுடைய மகனாக்கள் யாரும் தையல் பழகுறேன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து ஒரு வயசு சொல்லி வந்துருக்கு. ஒரு 17-18 வயசுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் வந்து தையல் பழகணும்னு நினைக்கணும்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அதாவது வந்து தூர இடங்கள்ல இருந்து வர்றவங்களா இருந்தால் வேண்டாம். ஸோ இங்கே வடமராட்சிக்கு பருத்துற பகுதி அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா வேண்டாம். தம்பியை வந்து தொண்டமாரில் இருக்கிறது. அப்போ போய் வாரதெல்லாம் சரியான கஷ்டம். எங்களுக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கீங்க. இரவு பகலாக 2 வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு படியும் தான் தேவை. ஸோ உங்களுக்கு அதுவும் பழகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உண்மைக்கு வந்து எங்களுக்கு தேவை பழகுறது. அவங்களுக்கு நல்லது தானே. ஜென்ஸ் வேலையில் விட லேடிஸ் வேலை பழகுறது இன்றைக்கி வந்து நல்லா. ஸோ சொன்னால் நம்பர் 20 இருக்கல. நான் ஆரம்பத்தில் எனக்கு 17-18 வயசில் தையல் வேலை பழக போனான். அப்போ நான் செய்த வேலை வந்து ஜென்ஸ் வேலை. அப்போ ஜென்ஸ் வேலைன்னு சொன்னால் சரியான விருப்பம். என்னத்துக்காக நாங்கள் போய் ஜென்ஸ் வேலை பழக போனாங்களோ அந்த நேரம். ஸோ 17-18 வயசு டேக்கில் அது ஒரு வாலிப வயசு. அப்போ இளமை ஊஞ்சலாடும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசில் வந்து யாரும் போட்டு கொண்டு போகிற உடுப்பை பார்த்துட்டு நாங்கள் ஆசைப்படுறது. ஸோ இப்படியான உடுப்புகள் நாங்கள் போட்டா வடிவாக இருக்கும் அப்படி இப்படிலாம் ஆசைப்படுறது. அப்போ தையல்காரர் எல்லாம் விதவிதமாக தைச்சி போடையில் அதை பார்க்க ஒரு விருப்பம் பெறும். எங்களுக்கு இப்படி தைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டது. உண்மைக்குமே வந்து நான் வந்து கடையில் சேர்ந்ததுக்கான காரணம் அதுதான். ஸோ எனக்கு வந்து நல்ல வடிவ உடுப்போல் அடித்து போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் போய் கடைக்கு சேர்ந்தது. அப்படியே சேர்ந்து வேலை செய்து ஜென்ஸ் வேலை செய்து கிட்டத்தட்ட ஒரு
17 வயசில் போகணுன்னு சொன்னால் ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஜென்ஸ் வேலைலாம் செய்து நான் 20 வயசு வரைக்கும் ஜென்ஸ் வேலை செய்து விட்டு பிறகு 21 வயசுக்கு பிறகு நான் கடை போடைக்கு எனக்கு லேடிஸ் வேலை தெரியாது. அப்போ ஜென்ஸ் வேலையை நம்பி தான் நான் கடை போட்டுனான். பிறகு வந்து பார்த்துட்டு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பை பார்த்து லேடிஸ் வேலை செய்ய வலிக்கிட்டான். இப்போ வந்து பார்த்துச்சுன்னா ஜென்ஸ் வேலையை விட எனக்கு லேடிஸ் வேலை அவ்வளோ ஒரு விருப்பம், அவ்வளோத்தில் நேசித்து செய்வேன். ஸோ அப்படியான மாடலாக இருந்தாலும் வித்தியாசமாக தைக்கிறது வந்து இந்த சாரல் ரோஸ் தான். அதெல்லாம் வந்து சாரல் ரோஸில் வந்து எனக்கு சரியான ஒரு ஆர்வம் கூட. அப்போ அந்த வகையில் லேடிஸ் வேலையை வந்து பார்த்துன்னு சொன்னால் விரும்பி செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, சர்டிஃபிகேட் எடுத்து வச்சா நல்ல வெளிநாடுகளில் போனால் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சர்டிஃபிகேட்டுக்கு பதிஞ்சது. சர்டிஃபிகேட்டுக்கு பதிஞ்சது கூட நான் ஜென்ஸ் வேலைக்கு பதியலை, லேடிஸ் வேலைக்கு தான் பதிஞ்சேன். நான் லேடிஸ் வேலை பதிஞ்சு லேடிஸ் வேலையை தான் சர்டிஃபிகேட் எடுத்துனான். ஆனால் அந்த நேரம் எனக்கு லேடிஸ் வேலை செய்ய தெரியாது, லேடிஸ் வேலைக்கு மட்டும்தான் எடுத்துனான். ஏதாவது ஒன்று விட்டால் முதல் எடுக்கலாம். அப்படி எடுத்து லேடிஸ் வேலைக்கு எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் ஜென்ஸ் வேலைக்கு எடுத்தலாம். இப்போ ஜென்ஸ் வேலைக்கு எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் லேடிஸ் வேலைக்கு எடுக்கலாம்னு சொல்லி அப்போ நான் முதலாக வந்து லேடிஸ் வேலைக்கு தான் உண்மைக்கு வந்து எடுத்தேன். ஸோ லேடிஸ் வேலை வந்து எங்கே போனாலும் எப்பயுமே வந்து வேலை செய்து கொண்டு இருக்கலாம். சார் ரோஸ் வந்து ரெடிமேடாக எடுத்து போட இல்லாது. இப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்க தச்சு தான் போடலாம். இப்போ ஜென்ஸ் வேலைன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நானே வந்து முந்தி ஒரு காலம் ஷர்ட்டு தான் போடுவேன், டிஷர்ட்டெல்லாம் போட மாட்டேன். இப்போ வந்து ஷர்ட்டே மறந்தாச்சு. அப்படியான ஒரு காலத்துக்கு வந்துட்டு அதால் ஜென்ஸ் வேலை எழுதி பழகிறார்கள். உண்மைக்கு வந்து அது வேலை இல்லை, அதை பழகிற நேரம் லேடிஸ் வேலையை பழகுங்க உண்மைக்கு வந்து நல்லா. ஸோ அதெல்லாம் நாங்களும் வந்து இப்போ லேடிஸ் வேலையை தான் தம்பிக்கு முதலாக பழகி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் வாரணிங்க கூட கட்டாயம் லேடிஸ் வேலை பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் வாங்க. அதாவது வந்து பாய்ஸ் சென்டா மட்டும்தான் எடுப்போம். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு ஒரு கேர்ள் ஆள் வந்தவங்க வேலை தைப்பாங்களாம், கடையில் இருந்து வேலை செய்யும், எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மைக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் எடுக்கல. ஏன்னா அவங்க எடுக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை, தெரியாது வேறு ஒரு பேச்சுகள் வேற குடும்புற படிகள் அப்படி இப்படிலாம் வருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கரைச்சல் போட்டு நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் எடுக்கிறதில்ல. ஸோ ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்துக்கு பழக்கி விடலாம். இந்த தம்பி வந்து 2 மாதம் தான் ஆகுது, 2 மாதம் ஆகலை, தம்பி 1.5 மாதம் ஆகும், பெருமை 1.5 மாதம் தான் வரும். பாலை வந்து நாங்கள் மிஷினில் இருக்கோம். உண்மைக்கு வந்து நாங்கள் பழைய அப்படி எல்லாம் இல்லை. மிஷினை என்ன சொல்கிறது, ஒரு நாள் பார்த்து மிஷினில் இருந்து தைக்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பயத்தோடு நாங்கள் இருந்தனாங்க. மற்றபடி நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, தையல் மிஷின் எடுத்துக்கொண்டு வந்து தைச்சி பழகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தைக்கிற மிஷினை வந்து கட்டாயம் தரவே மாட்டாங்க, இருக்கவும் விட மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அண்ணன் சொல்லுவார், நான் இந்த வேலைக்கு வர மாட்டேன் பஸ்ஸா, எந்த மிஷினில் ஒருத்தர் தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்டிக் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் தம்பிக்கு வந்து நல்ல வடிவாக பழக்கிறோம். ஸோ பழக்கிறேன்டா அப்புறம் எங்களால் மட்டும் பழக்க முடியாது, பழகிற எவர் வந்து மனசு வச்சா தான் பழக்கலாம். இது வந்து கையை பிடிச்சி காட்டுற வேலை இல்லை தானே. ஸோ அதை வந்து புத்தி கட்டின மாதிரிக்கு நாங்கள் செய்கிறத பார்த்து செய்யணும். என்று சொன்னால் ஒரு ஆள் தான் மிஷினில் இருக்கலாம், ஒரு ஆள் தான் தைக்கலாம். அப்போ அவராக தான் தைச்சி பழகணும். நாங்கள் வந்து கையை பிடிச்சி தைச்சி பழக்கலாது. அப்போ இது பழகாத மறுபடிய கையில் ஏன்னா கடையில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து சரியாக கட்டு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. அப்போ உங்களுடைய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி போட்டு அடுத்த கட்டமாக நடக்கின்றதை பார்க்கலாம். ஓகே மக்களே, நேற்று நம்ம வந்து பார்த்துச்சுன்னா வேலையில் கொஞ்சம் அதிகமானபடியாக வீடியோவை இடையிலேயே வந்து நிறுத்தம் செய்துட்டோம். ஸோ மிகுதியான வீடியோவை இன்றைய தினம் வந்து நாங்கள் தொடர்றோம். ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்துச்சுன்னா இரவு படுக்கைகளை வந்து சரியான ஒரு பழுவுக்குள்ளே வந்து சரியான ஒரு குத்து மாதிரி. அப்போ விசிறியே வர மாட்டேங்குது. ஒரு கணம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ சுவரம் இருந்ததான செக் பண்ணி கனகாலம் ஆகிட்டு அதே மாதிரி மருந்துகளும் பாதிக்கிறதே இல்லை. அதை விட வந்து அதை வரை நம்ம கிடைக்க வரணும் இல்லை தானே, இல்லையே அவங்க போயிட்டு அப்போ மருந்துகளும் பாவிக்கிறீர்கள் தானே. அப்போ ஒரு சரியான ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா கடைகளுக்கு வந்து சோடாவல் குடிக்கிறதும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொன்னால் வெளியிலேருந்து வாரவங்க உருப்பத்துக்கு வாரது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு விரைவுக்குள்ள குடிகளுக்கு எதுவும் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ களைப்புல வேலை செய்கிறதான அப்போ எதுவும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சோடாவல் ஜூஸோல் அப்படி எதுவும் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அவசரமாக வந்து சார்போ சொல்லி தைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விரைக்கு அதை இதை பண்ணிட்டு வருவாங்க. அப்போ நாங்களும் வந்து களைப்பாத்தான வேலை செய்கிறாங்க. அப்போ சோடாவை அந்த நேரம் எடுத்து டக்குனு குடிக்கிறது. அப்போ குடிக்க தெரியாது. பிறகு இரவுகள் பிறகு கொஞ்ச நாள் செல்லத்தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து காட்டுறது. அப்போ அதே மாதிரி நேற்று நம்ம வந்து பார்த்தோம்னா பழவுக்கு சரியான குத்து
அப்போ எப்படியும் நாங்கள் நைட்டு கடை கூட்டிகிட்டு போகையும் வந்து 12 மணி ஆகிட்டு அப்போ அதுக்கு அப்புறம் இத்திரையும் கொஞ்சம் வரையில அப்போ சரின்னு போட்டு ஒரு சுவரை வந்து செக் பண்ணுவோம். ஸோ மிஷினும் இருக்குது, ஸ்டிப்பு 2 வேணுன்னா சரி அதை வந்து நார்மலாக செக் பண்ணலாம். ஆனால் அது கூட நேரம் இல்லாமல் ஒரு பஞ்சியாக விட்டுட்டு இருக்கிறது, ஐண்ட கடை விட்டுட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு வந்து கட்டாயம் வந்து சுவர் வந்து ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்ப்போம். ஓ அச்சோ கைப்பிடி கையோட வந்துட்டு என்னங்க வாய்ந்தேன் அப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு படியலுக்கு செக் பண்ணி பார்க்கப்போம். இந்த அவங்களும் வந்து சோடா வந்து எனக்கு குடிக்கிறாங்க. எந்த நேரம் சோடா குடிக்கிறாங்க, அதை விட நித்திரை முடிக்கிறாங்க கடுவலா. என் தம்பி எனக்கு ஒரு நான் சோறு செக் பண்ண கூட காட்டுங்க தெரியும். என்ன இந்த மாவன் இருக்கா? நான் குத்த மாட்டேன். நீ குத்த தேவையில்லை, அது மிஷின் இருக்கு. சரியே சிராமந்த மிஷின் இதெல்லாம் வந்து நீ பட்டி ஒன்று பிடுங்க, அதே பிடுங்குற இப்ப வந்துட்டேன் இருக்கு. ரைட் ஊசி இருக்கு இருக்கு. இதுல ஒரு ஸ்டிப்பை வந்து கிழிச்செடுப்போம். தெரியும் உனக்கு 5 இன்னும் தெரியாது குத்து போடுறதே. இதை வந்து என்ன செய்யணும்டா இந்த இதுக்குள்ள இப்படி போடணும். போட இதுக்குள்ள வந்து அந்த துளி துளி சொட்டு ரத்தம் விழுற மாதிரி காட்டும். அப்போ காட்ட செய்கிறத போட்டணும். சரியா 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 வச்சுட்டீங்களா? ஓ இல்லை இனிதான் போடுவோம் குத்திட்டு ரைட்டா. வைக்கிட்டல நல்லா டோல்ல பாருமா குத்தினது காணாது, குத்தினது காணாது. 5 விட்டாது 5 நல்லாதே இப்ப என்ன தள்ளுற இப்ப தெரியாது குத்து பாடுறது. உள்ள தள்ளிட்டு தள்ளியாச்சு. நாளைக்கு காலையில இருந்து ஒன்றும் செய்யறத சாப்பிட கூப்பிடல, தே தண்ணி குடிக்கிறேன். துளியா காட்டுது இல்லை எடுத்துட்டேன். எல்லாரும் ஆவலாக உள்ளதோ 136 கூட தானே. காலையில் ஒன்றும் சாப்பிடையில கொள்ளையில். ஆனால் எனக்கு முந்தி 600 சொச்சமெல்லாம் இருந்தது. அப்போ அப்படி பார்க்க இப்போ எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா 136 இப்போ சராசரி நார்மலாக இப்போ காலையில் செக் பண்ணிக்க 100க்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 90 இருந்தாலே ஓகேயா இருக்கும். அப்போ எனக்கு வந்து 136 இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் சோடா குடிக்கிறத நிப்பாட்டி கொள்றேன். நல்லந்தான். ஏன்னா ஐந்தன் வாங்கடா வா தம்பி வா. ஒன்றும் தெரியாது, குத்துறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அடி வர்றாங்களப்பா சி குத்துறதே தெரியாது. நான் எனக்கு குத்துறேன் ஆளுக்கு பேரனுக்கு குண்டியில அவனே குத்து எனக்கு வேண்டாம். உனக்கு தான் சுவர் காணாண்டு ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுக்கிறேன். இங்க வா விட குத்துறது தெரியாதா? நோவாதுடா. இங்க படுறது தெரியாது. என்ன நொந்ததோ ஒத்துப்படையில ரெண்டு எடுக்கிற குத்திய உடையில இதுல ஊத்து ரத்தம் இல்லையே இல்லாட்டி படையாம தேடன் ரத்தம் ரத்தம் கொஞ்சம் தடிப்புத்தான். மக்களே தடிப்பண்டில்லை இல்லை காய்ச்சி ஓட்டு ஆண்டு முழுது குத்தோடமா சோடா குடிக்க இல்லையா சோறு பூஜ்ஜியத்தை 113 குடிச்சு முதல்ல நீங்கள் செக் பண்ண சாப்பிட்ட நீங்க காலமே இப்போ இதில் டீ குடிச்சா நீங்கள் அதான் காட்டு. ஆனால் இருந்தாலும் 113 பரவாயில்லை. 1 இருக்கணும். சோறு குறைவண்டு இல்லை உனக்கு. முதல்ல நீங்கள் செக் பண்ண 96 குடிட்டு அத்தானுக்கு செக் பண்ணல. அத்தானுக்கு இவர் அத்தான் எங்கள் அத்தான் அவர் மாமாக்கு மாமா இங்கே வீடியோ எடுக்கிறது. ரைட் அவன் பயப்படுவான். அவன் துணிஞ்ச கட்டே அவன்
எறும்பு கடிச்ச வேலையும் இல்ல எறும்பும் கடிக்கா இங்க சத்தியமா இல்லை தெரியாதா தெரியாது சத்தியமா கைய கொடு அவர் பிடிக்கட்டும் கைய கொடு புடிங்க நீங்க கைய கையத்தாங்க புடிங்க எனக்கு குடிச்சிருவேன் ஐயோ இது நோவாதப்பா இது மிச்சம் தெரியவே மாட்டேன் வேற ஊசியால குத்துற மாதிரி இல்ல இது வந்து அங்க பாருங்க நீங்க அப்படி பயமாட்டா கையை தந்து போட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் குத்த சொல்லி கேப்பீங்கள நீ இப்படி எல்லாம் செய்ய பயப்படுவான்ல வை கைய இல்ல வை சரி சரியா கைய வை முதல்ல இல்ல வை பயப்படாது இது என்னப்பா இது அது கைய வை கைய நோவா நோயினா நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் அடியும் காதை பத்தி எங்க நொந்த மாதிரி அம்மா இதுக்கு ரத்தம் குத்து போடா வடிவா அங்க வந்துட்ட அமர்த்தி எடுக்கிறான் ரத்தத்தை நீ எப்படி எடுத்த நீ நான் என்ன கூட அமர்த்துறான் அங்க விரல் பிய போகுது காஞ்சி போட்டு உங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் லைட்டா கூட தான் நிக்குதா கொடுங்க அதான் இடத்துல கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி எப்படி சுவர் புரியத்த ஆளு கொஞ்சம் மெல்லிச்சுதானே சின்ன வயசு இருந்தானே சுவர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை 97 ரைட் நீ என்ன சோடா குடிக்கலாமா இவர் சோடா குடிக்கலாமா இவர் சோடா குடிக்கலாம் பரவாயில்ல படிக்கல அது வயசுகளும் சின்ன தானே யோசிக்கிற வயசுகளும் இல்லை பிரச்சனை இல்லை தம்பி வா 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 ஓடிப்பா என்ன நாங்கள் இப்போ மெடிக்கல் எல்லாம் அடுத்து தான் கடை நடத்துறாரு பிரச்சனை அதோட மெடிக்கல் பிரச்சனைகளோட சரியே பயப்பட மாட்டேன் தெரியுமே அதுதான் இப்போ வண்டியை பார்க்காம போய் நிற்கிறாரா அவன் என்ன லைட்டா கை நடுங்குது அவனுக்கு நடுங்குது ஆள் விராப்பா நிக்குது கை நடுங்குது அவன் மெதுவா குத்துவோமே குத்துப்பட்டது அப்போ பெருக்கும் பெருக்கும் இல்ல குத்துப்படையே பெருசுல விடுங்க 6ல விடுங்க 5 தான் கிடக்கு எலும்புல விடுங்க அவன் இல்லை பயம் இல்லை நிற்கிறான் இருக்கு அவனுக்கு ரத்தம் இருக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு இந்த படி மாடு மாதிரி நீ இன்னாரு வீடியோ இருக்கு ஆதாரம் லைட்டா இல்ல பயந்தான் வர மாட்டேன் இன்னும் கொஞ்சம் ஊத்திடு இவனுக்கு இருக்கிற வாய்ப்பு இல்லை இருக்குடா நீங்க எனக்கு தெரியாதா இவனுக்கு வாய்ப்பு இல்லை இவனுக்கு 19 வயசு தானே 103 என்ன சாப்பிட நீங்க காலமே ரொட்டி சோடா அடிச்சீங்களே இப்படியே சோடா அடிச்சீங்களே பிடிக்கவே சோடா அடிக்கிறீங்க நானும் அப்படித்தான் பிடிக்கவே சோடா அடிக்கிறது அப்போ படிக்கலுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் 100க்கு மேலே நிற்கிது ஏன்னா சோடா அடிக்கிறது கூட நான் பிடிக்கணா 2 கப் பால் பிடிக்கணும் 2 கப் பால் பிடிக்கணும் நீங்கள் சாப்பாடு இல்லை பிள்ளை ஆனால் குடிச்சும் பார்த்தீங்கன்னா 97 அதுதான் சீரான உடம்பு நீங்கள் அப்படி தான் வேலையெல்லாம் செய்கிறீங்க இம்முகளுக்கு எல்லாம் போனோம் இல்லை சரி ஓகே அப்போ இது வந்து நாங்கள் சும்மா ஒரு ஃபன்பெல்லாம் எடுத்த நாங்கள் ஆனால் உண்மைக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் பழகுகளுக்கு குத்துறது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்கிறபடியாக தான் நான் இப்போ எடுத்தேன்னா நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட சுவர் காணாண்டு சொல்லி மருந்துகள் எடுத்து பாட்டிலாம் போய் நின்றாடி ஏன்னா இந்த இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைண்டோ ஏன்னா ஒவ்வொரு நாளும் தான் நான் சோடா குடிக்கிறது இங்கே அந்த சோடா புத்தகம் எடுத்துட்டா சோடா குடிச்சு மிச்சம் இப்போ குடிக்க இடம் இல்லை அதான் இல்லாட்டி குடிச்சிருக்கு இந்த இப்போ சோடாவும் மிச்சம் இப்படி ஒவ்வொரு நாளும் மிச்சங்கள் வர்றது அப்போ நான் வந்து அளவாக தான் குடிக்கிறது 5 நாட்கள் மாதிரி இல்லை நான் வந்து 1 கப் 2 கப் தான் குடிப்பேன் 5 நாட்கள் நிறைய குடிப்பாங்க சரி ஓகே அப்போ இதை வந்து வச்சு போட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்ப்போம்